வெல்கம் டு குக் வித் த்ரீ சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த தக்காளி தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே வந்துட்டு நமக்கு கெடாமல் இருக்கும். இது வந்து நம்ம ஏதாவது டூருக்கு எங்கேயோ போகிறோன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா 1.5 கிலோ தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு இன்னும் பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, காயை எடுக்காதீங்க. பழுத்த தக்காளியாக வந்துட்டு ஒரு 1.5 கிலோ, அப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். 2 கிலோனாலும் நம்ம எடுத்துக்கலாம், அது நமக்கோட தேவைக்கு பொறுத்து தான். தக்காளி எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற அந்த இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து தோல்லாம் வந்து எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிட்டு உள்ளே எது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த தக்காளி நம்ம இது மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1.5 கிலோ தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். தக்காளி கட் பண்ணிட்டு தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் அதை வந்து மாற்றி வச்சுருங்க. தக்காளி வந்துட்டு நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து 20 பல் அளவுக்கு பூண்டு இருக்குது பார்த்திங்களா, பூண்டு வந்து தனியாக நான் உரித்து வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு தனியாக எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பூண்டை வந்து என்ன பண்ணணும்னா சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணணும். நமக்கு எவ்வளோ சைஸ்க்கு பெருசாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா பெருசாக கூட வச்சுக்கோங்க. நம்ம வந்து அதிகமாக குட்டியாக வேணும்னா குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பூண்டையும் வந்துட்டு ஒரு 20 பல் பூண்டு இருக்கும், அது சின்னதாக வந்துட்டு நல்லா வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் பூண்டு தான் வந்து நான் இதில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தது அப்படின்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்திங்கனாவே அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், பூண்டு கட் பண்ணி அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு வந்துட்டு புளி இருக்குது பார்த்திங்களா, புளி எடுத்து ஒரு தண்ணியில் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷமாவது வந்துட்டு ஊற வைக்கணும். அதனால் புளியை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்க போகிறோம். அதாவது டேபிள் ஸ்பூனாக இருந்தால் வந்து 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருக்கனால 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கடுகு வந்து நமக்கு டக்குன்னு ஹீட் ஆனால் பொரிய ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் பொடிக்க வரைக்கும் வந்துட்டு வெடிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். அடுத்து அதே கடாயில் வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் ஈக்குவலாக 1.5 ஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயமும் வந்துட்டு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துருங்க. நமக்கு வந்து ரெண்டுமே வறுத்து தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். அடுத்து வந்துட்டு 1.5 கிலோ தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தக்காளியை வந்துட்டு அந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி வேணும்னா 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஏன்னா தக்காளியிலே நமக்கு அதிகமாக தண்ணி இருக்கனால அது நமக்கு வேகும் போதே வந்துட்டு தண்ணியெலாம் நிறையா வந்து ரிலீஸ் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி அதுக்கு எதுவுமே தண்ணி தேவைப்படாது. ஊற்றுறமா இருந்தால் 1/4 டம்ளர் ஊற்றுங்க போதும். எல்லா தக்காளியும் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதை மூடி வச்சிடலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்து நம்ம கடுகும் வெந்தயம் வறுத்தோம் பார்த்திங்களா, அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருங்க. ஜாரில் போட்டுட்டு அதை நம்ம ஒரு பவுடராக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சேர்க்கறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்குள்ளே தக்காளி வந்துட்டு ஒரு 15 நிமிஷமாவது வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக ஃப்ளேம் வச்சு நல்லா வேக விடுங்க. இடையில எடுத்து பாருங்கள், ஏன்னா அடி பிடிக்க வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் இடையில எடுத்து வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கிளறி விட்டே இருந்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து நமக்கு நல்லா வந்துட்டு மேஷ் ஆகி வந்திருக்கு. ஓரளவுக்கு எல்லாமே வந்து முக்கால்வாசி வேந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம புளி ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த புளியில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு அதை வடிகட்டி நம்ம அந்த புளி கரைச்சலையும் நம்ம வந்து இதில் ஊற்றிடுங்க. புளி தண்ணியும் ஊற்றிட்டு இதை வந்து நமக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வேக வைக்க விடணும். ஸோ புளி தண்ணி எல்லாமே ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதையும் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து அடி பிடிக்காது, ஏன்னா புளி தண்ணி இருக்கனால அடி பிடிக்காது. அதனால் மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்குமே வந்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. புளி தண்ணி எல்லாமே நமக்கு வற்றி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து வரணும். தண்ணி கண்டென்ட்டு எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. தண்ணியே இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வற்றினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு 100 ml அளவுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்த்தா தான் நமக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்து நமக்கு நல்லா இருக்கும் தொக்கு. அதனால் நல்லெண்ணெய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் ஆயில் சேர்க்குறதா இருந்தாலுமே வந்துட்டு இதில் நம்ம நார்மல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து, நம்ம வரமிளகா வந்து 3 வரமிளகா எடுத்துருக்கோம் 2ஆக கட் பண்ணி, அதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்த உடனே இதுக்கு நமக்கு வந்து எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும். 1 நிமிஷம் அளவுக்கு வந்துட்டு அது எண்ணெயில் நம்ம விட்டுருங்க. அதிகமாக விட்டிங்கன்னா நமக்கு காரல் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதனால் வந்துட்டு அடுத்து பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பூண்டு ஸ்டார்டிங்கில் கட் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா அந்த பூண்டையும் வந்து சேர்த்துடலாம். பூண்டு வந்துட்டு நமக்கு ஆயிலில் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போனா தான் நமக்கு பூண்டு வந்து நமக்கு இதிலே வந்து இது வந்துடும். அப்படி இல்லைனா நம்ம பச்சையாக போட்ட மாதிரி ஆகிடும் பூண்டு. அதனால் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு பூண்டு வந்துட்டு எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகட்டும்.
அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு, அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது நமக்கு வந்து ஒரு கலரும் நமக்கு கொடுக்கும், டேஸ்ட்டும் வந்து இருக்கும். அடுத்து வந்து மிளகாத்தூள் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூள் இருந்தாலுமே அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வரமிளகா போட்டதுனால அதிகமாக வந்துட்டு நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்க்காதீங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அந்த மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சு பார்த்திங்களா, கடுகும் வெந்தயத்தூளும் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த பவுடரையும் போட்டுக்கோங்க. பவுடர்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா இதானதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி புளி சேர்த்து அந்த தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இதிலே வந்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு அதில் இருக்கிற அந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்லா வந்து பைண்ட் ஆகும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு முக்கியமாக வந்துட்டு நீங்கள் அந்த வெந்தய பொடியும் கடுகும் வந்து நம்ம கண்டிப்பாக இதில் சேர்த்தா தான் அது வந்து நமக்கு தக்காளி தொக்குக்கான டேஸ்ட்டே வந்து கொடுக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒன்று வந்து போடலாம். அது என்னென்னா உப்பு வந்து நம்ம வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கினாலும் சரி, இல்லைனா முன்னாடி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த போல் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு எண்ணெய்லாம் நமக்கு தனியாக வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு தொக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் வேணும்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப நாள் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்காவது வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இது வந்து நம்ம சேர்த்தா அது உடம்புக்கு நல்லது தான். ஸோ அதிகமாக இருந்தாலும் இதில் வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு ஊறுகாய் மாதிரி இருக்கும். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிட்லாம். தக்காளி சாதம் இது மாதிரி சாப்பிட்லாம். தயிர் சாதையும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வச்ச ஒரு சூப்பர் காம்பினேஷனாக நமக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து இது மறக்காமல் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்களும் கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.